இந்த நாளிலே கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. தேவன் நம்மை நடத்துகிற விதம் எப்படிப்பட்டது, தேவன் நம்மை எப்படியெல்லாம் நடத்துகிறார் என்று நாம் கொஞ்ச நேரம் என்ன செய்ய போறோம், ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். தேவன் நம்மை நடத்துகின்ற விதம் எப்படிப்பட்டது, நம்முடைய ஆண்டவர் நம்மை எப்படி நடத்துகிறாராம், அவர் போதித்து நடத்துகிறார். எப்படி நடத்துறாருங்க? போதித்து அவர் நடத்துகிறார். அநேக வேளைகள்ல நம்முடைய வழிகள் தெரியாம வெளிவிதுங்கி நிக்கிறப்ப நான் எப்படி இந்த என்னுடைய வாழ்க்கையில ஒரு வழியை நான் கண்டுபிடிப்பது, எப்படி என்னுடைய பிள்ளைகளுக்கான திருமண வாழ்க்கைய கண்டுபிடிப்பது, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என்னுடைய வேலை எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி பல வேளைகள்ல எந்த காலேஜ்ல நான் படிக்கிறதுன்னு சொல்லி ஆலோசனை கேட்டு நம்ம தவிக்கிறோம். அந்த சமயத்துல நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? போதித்து நடத்துகிறாராம். சொல்லுங்க, எப்படி போதித்து நம்மை நடத்துகிறார்? சங்கீதம் 32:8 சொல்லி இருக்கிறாரு, நான் உனக்கு போதித்து, ஆண்டவர் சொல்லாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உன்மேல என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சொல்லுங்க அல்லேலூயா. நான் உனக்கு போதித்து. நிறைய வேளைகள்ல எங்க போய் நான் ஆலோசனை கேட்பது அப்படின்னு சொல்லி நீங்க அங்கலாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மனுஷருடைய ஆலோசனை எல்லாம் வாய்க்காது. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனையும் அவருடைய யோசனையும் மட்டும்தான் நமக்கு நிலைக்கும், அதுதான் நிலை நிற்கும். அதனால ஆண்டவர் எனக்கு யார்கிட்ட போய் நான் ஆலோசனை கேட்பேன், யார் எனக்கு வழியை காமிச்சு கொடுக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சு தகச்சு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், நான் உன் மேல என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், இப்படி இப்படி நட, இப்படி இப்படி வாழு, இப்படி இப்படி பேசு, இந்த இடத்துக்கு போன்னு சொல்லி நான் உனக்கு வழிகாட்டுவேன்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்றாருங்க. நம்ம ஏன் தகச்சு நிக்கணும்? சொல்லுங்க. போதிச்சு நடத்துவார், அழகா போதிச்சு வழி நடத்துவார். ஏசாயா 48:17 வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. பாருங்க, எதை ஆண்டு நமக்கு போதிப்பாரா? பிரயோஜனமாயிருக்கிறத நான் உனக்கு போதிச்சு நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான். நீ எந்த வழியில நடக்கணுமோ அந்த வழியில நான் உன்னை நடத்துவேன். எப்படி நடத்துவேன்? பத்திரமா நடத்துவேன், பத்திரமா நடத்துவேன். பயப்படவும் திகைக்கவும் நீ கலங்கவும் வேண்டாம். கர்த்தருடைய வசனம் கொடுக்கப்பட்டுகிட்டு இருக்கிறப்ப நகத்தை கடிக்கிறது, ஜன்னல்களை பார்க்கிறது, மேல பார்க்கிறது, கடிகாரத்தை பார்க்கிறது இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தை கவனித்து கேட்க வேண்டும். அல்லேலூயா. அவர் உங்களை போதித்து நடத்துவார். வேதவசனம் சொல்லுது, அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துவிக்கிறார் என்று சொல்லி. அதனால நம்மை போதித்து நடத்துகிற தேவன் நமக்கு உண்டு. திகைக்கக்கூடிய சமயங்கள்ல, வழி தெரியாம நீங்க திகைக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல மனுஷ ஆலோசனைகள் அல்ல, தேவன் உங்களுக்கு ஆலோசனை தந்து நடத்துவார். உன் மேல கண்ணை வச்சு நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைய எப்படி ஆலோசனை சொல்லி புத்தி சொல்லி போதித்து நடத்துகிறானோ அது மாதிரி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம நடத்துவார். ஆமென் சொல்லுங்க.